பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா அமல்களுக்கும் முன்னே பின்னே துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உதாரணமாக, சாப்பிடுவதற்கு முன்னால் ஓத வேண்டிய துவா, பிஸ்மில்லா மறந்து விட்டால் ஓத வேண்டிய துவா, சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு துவா, சாப்பிட்ட பிறகு ஒரு துவா, தூங்கும் போது ஒரு துவா, விழித்த பிறகு ஒரு துவா. இதன் அடிப்படையில பைத்துல் ஹலா என்று சொல்லப்படுகின்ற மனிதனுடைய தேவைகள், தன்னுடைய தேவைகளுக்காக போவோம். சிறுநீர் கழிக்க போறது ஒரு துவா, திருநீர் கழித்து விட்டு வந்த பிறகு ஓத வேண்டிய துவா பார்த்தீங்கன்னு சொன்னா உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி என்ற துவா. இந்த துவா குறிப்பாக பல சஹாபாக்கள் ரிவாயத் செய்திருக்காங்க. ஹஸரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் சஹல் பின் அபி ஹஷ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிய 5 சஹாபாக்கள் இந்த துவாவுக்கான ரிவாயத்துக்களை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபுல கொண்டு வராங்க. கஷ்ஃபுன் நிகாபில் இது எழுதப்பட்டு இருக்கிறது. முதல் பாகத்துல பேஜ் நம்பர் 238வது பேஜ்ல இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஹஜ்ரத் அபு அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நாங்க ஷாமுக்கு போனோம். ஷாம் என்ற நகரம் இன்றும் இருக்கிறது. சமீபத்துல கூட அந்த பூகம்பம் வந்துச்சு. பாலஸ்தீனத்துடைய எல்லையில உள்ள பகுதிக்கு தான் ஷாம் என்று சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன். இன்னைக்கு கூட அந்த பெரிய முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியில மிகப்பெரிய ஒரு போர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வெற்றி தரணும், சப்ர ஜமீல் நசீபாக்கி தரணும். அவங்க இஸ்திகாமத்தோடு இருக்காங்க, ஈமானோடு. அவங்கள மாதிரிலாம் யாரும் வாழ முடியாது. பல பேருக்கு வீடு இல்லை, உண்ண உணவில்லை, உடுத்த உடை இல்லை. ஆனால் நாவிலும் கல்விலும் கலிமா நசீபாக இருக்கிறது. அவங்க தினந்தோறும் கலிமாக்களை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள், ஐவேள தொழுகையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு தினந்தோறும் வரக்கூடிய ஈமானை வளர்க்கக்கூடிய, ஈமானை உருவாக்கக்கூடிய, ஈமானை கைபிடிக்கக்கூடிய, ஈமானை நாம் கடைசி வரை விடாமல் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக எல்லா உலமா பெருந்தகைகளும் முஸ்லிம்களும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுப்பார். எதிரிகளிலிருந்து சொல்லக்கூடிய நோக்கம், அந்த ஷாம் தேசத்துக்கு ஹஜ்ரத் அபு அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செல்கிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள், நம்ம ஃபிக்ஹுடைய கிதாப்ல, திர்மிதியில, மற்ற ஹதீஸ் கிதாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா கிதாப்லயும் வந்திருக்கும். பெரும்பாலான கிதாபுகள்ல வந்திருக்கும். சிஹாசித்தால நிறைய இருக்குது. அதாவது இஸ்திக்பார கிப்லா, இஸ்திக்பால கிப்லான்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் சிறுநீர் கழிக்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கியும் அமரக்கூடாது, கிப்லாவை பின்னோக்கியும் அமரக்கூடாது. இது முஸ்லிம்கள் வீடு கட்டும் பொழுது கரெக்டா செய்வாங்க. நம்ம மாற்றாவுடைய வீடுகளுக்கு போகும் பொழுது சில சமயங்கள்ல மாற்று சகோதரர்களுக்கு தெரியாததன் காரணமாக நாம் நம்முடைய கழிவறையை பார்க்கும் பொழுது அது கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ற மாதிரி ஆயிரும், அல்லது கிப்லாவை பின்னோக்கி உட்கார்ற மாதிரி ஆயிரும். ரெண்டுமே கூடாது என்பது நாமெல்லாம் படிச்சிருப்போம், அறிஞ்சிருப்போம். ஹதீஸ்ல இருக்குது. எல்லா உலமாக்களும் இதுக்கு விளக்க உரை சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில ஷாம் தேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் கழிவறைகள் இப்படிதான் இருந்துச்சான், கிப்லாவை முன்னோக்கிற மாதிரி அல்லது பின்னோக்கிற மாதிரி. அதனால அங்க போன சஹாபாக்கள் முடிந்த அளவு, ஹத்தல் இன்கான் என்று சொல்வார்கள், முடிந்த அளவு கிப்லாவை முன்னோக்கியவாறும் இல்லாமல் பின்னோக்கியவாறும் இல்லாமல் முடிந்த அளவு அவர்களுடைய சுய தேவைகளை, சிறுநீர்களை கழிப்பார்கள். ஆனா அது மட்டும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் வேற வழி இல்லாம நம்ம செய்யறோம் வெளியே வந்துட்டு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ் எங்களுடைய இந்த பாவத்தை, இந்த பிழையை, இந்த குறையை, இந்த குற்றத்தை, இந்த தவறை மன்னிப்பாயாக என்பதாக இஸ்திக்ஃபார் ஓதுவார்களாம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்கள் எந்த அளவுக்கு பேணுதல் பாருங்களேன். எனவே அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய இந்த பேணுதல் போன்று நாமும் பேணுதலாக வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.